அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா 1976 என்னுடைய இயக்குனர் கோகிலாவை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதும், என்னுடைய அண்ணன் 16 வயதில் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதும், நான் பிறந்த ஒரு வயது குழந்தையாக உள்ளாடை கூட இல்லாமல் தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு பச்சிளம் குழந்தை. இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். அவர்களுடைய இருவரின் வார்த்தைகள் என் படத்திற்காக மட்டுமல்ல, அது என் மீதான அன்பும் என்றே நான் நினைக்கின்றேன். உங்களுடைய அன்பிற்கும் வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நன்றி. அக்டோபர் 5 இந்த சனிக்கிழமை 2013 எல்லா நாள் மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எப்போது மாதிரி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஆனால் ஃபோன் எடுத்து பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு புரியவே இல்லை, இன்னைக்கு எதுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்கன்னு. அப்படி 2-3 மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபோன் வந்துச்சு, சார் ஹாப்பி பர்த்டே டு கற்றது தமிழ் அப்படின்னு சொன்னார். எனக்கு மறந்தே போயிடுச்சு கற்றது தமிழ் ரிலீஸ் ஆன நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட காலையில் 11 மணிலிருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபோன் வந்திருக்கும், நிறைய மெசேஜஸ். நான் மறந்து போன கற்றது தமிழை இன்னமும் நிறைய பேர் நினைவு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கற்றது தமிழ் வெற்றியை வந்து நான் கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா கற்றது தமிழ் வந்த பொழுது அதை திரையரங்குகளும் சரி, விமர்சகர்களும் சரி, தீவிர இலக்கிய விமர்சகர்களும் சரி அந்த படத்தை வந்து ஒரு நிராகரித்தார்கள்னு சொல்லலாம். அப்போ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருடம் அடுத்த படம் பண்ணுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இப்போ தங்க மீன்கள் ரிலீஸ் பண்றப்ப நாங்கள் தியேட்டரில் கேட்டப்ப எல்லாரும் இது ஒரு மஷ்ரூம் மூவி அப்படின்னு சொன்னாங்க. அது யார் நடித்திருக்காருன்னு தெரியாது, இந்த படம் எதை பத்தின்னு கூட தெரியாது, அப்பா பொண்ணுன்னு சொல்றீங்க, வேணா ஒரு ஷோ கொடுக்கலாம், அதுவும் காலை காட்சி. அப்போ நான் போய் கெஞ்சுறேன், இல்லை சார் இது வந்து குழந்தைங்களா பார்க்கணும், ஈவினிங் ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம், முதல் நாள் ஃபில் ஆனா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் வந்து அந்த வாரம் திங்கட்கிழமை ஓப்பன் பண்ணாங்க. ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணி 1/2 மணி நேரத்தில் ஆல் ஓவர் சென்னை எல்லா தியேட்டரும் ஃபுல்லு. அப்போ கமலா திரையரங்கின் நிறுவனர் ஃபோன் பண்ணி கேட்டார், எப்படிங்க உங்க படத்துக்கு இப்படி ஃபுல்லாச்சு? ஏன்னா நீங்க ஒரு படம் தான் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஓடாத படம் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். நாளையிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனிக்கிழமையிலிருந்து உங்க படத்தை வந்து நாங்கள் 3 காட்சிகளை மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு திங்கட்கிழமை சாயங்காலம் சாட்டர்டேக்கு ஸ்கிரீன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஓப்பன் பண்ணோன்னு அதுவும் ஃபுல். அப்போதான் எனக்கே தெரிஞ்சது தோல்வி அடைந்ததாக சொல்லப்பட்ட கற்றது தமிழ் வெற்றி பெற்றது என்று. அப்போ இதைத்தான் நான் வந்து நான் எடுக்கக்கூடிய படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படம் வந்து எதுக்காக நான் எடுக்கிறேன்னா, நான் எடுக்கக்கூடிய படங்கள் ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ கடந்தும் கூட யாரோ ஒருத்தர் அவர்களுடைய நினைவில் அந்த படம் இருந்துச்சுன்னா அது எனக்கு போதும்னு சொல்லி என்னுடைய இயக்குனர் சொன்னார். என்கிட்ட அந்தரங்கமாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. கற்றது தமிழுக்கு நான் போய் கேட்கல, இதுக்கும் கேட்கல. ஏன்னா அவர் என்ன சொல்வார் எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தில் அவர் என்ன குறை சொல்வார்னு எடுக்கிறப்ப எனக்கு தெரியும். இந்த படத்தில் நிறைய லுக் ப்ராப்ளம் வந்துச்சு, லெஃப்ட் லுக் ரைட் லுக் நான் மாற்றி எடுத்திருப்பேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த ஜன்னலில் இந்த பக்கம் நித்யஸ்ரீயும் அந்த பக்கம் செல்லமாவும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நித்யஸ்ரீ இன்னும் சின்ன பொண்ணு. அப்போ வந்து நான் ரொம்ப வசதியா என்னன்னா, அவ அங்கதான் இருக்கா, நீ அங்க பாரு, நான் அப்படியே 360 டிகிரி மாத்தி எடுத்துட்டு இருந்தேன். பட் நான் என்ன சமாதானம் சொல்லிட்டேன்னா, நடுவில் ஜன்னலுக்கு நடுவில் ஒன்று இருக்கு, பின்னாடி ஒரு மரம் இருக்கு. ஸோ இந்த 360 டிகிரி போறப்ப இந்த ஜன்னல் நடுவில் இருக்க சட்டமும் அந்த மரமும் அதை மறக்கடிச்சிருவோம். ஏன்னா சினிமா பார்த்து இவ்வளவு நாள் மக்கள் பழகிட்டாங்க, அந்த லெஃப்ட் ரைட் லுக்கை தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல லெஃப்ட் ரைட் லுக்கை விட அந்த குழந்தையினுடைய பெர்ஃபார்மன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதான் எனக்குள்ள தோணுதா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வந்து எனக்கு அவர் சொல்லனா அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், செல்லம்மா இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்திருக்கணுங்கிற. அது உண்மைதான். ஏன்னா நான் செல்லம்மாவை தேர்ந்தெடுத்த போது அவளுக்கு வயது 7.25. அவள் நடிக்க வச்ச போது அவளுக்கு வயது 8.75. படத்தை முடிக்கிறப்ப அவளோட வயது 11. ஏன்னா செல்லம்மாவுடைய பல் வளர்ந்துருக்கும், வளராது, நடுவில் இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கும். ஏன்னா அப்படி நாங்கள் விட்டு விட்டு படம் எடுத்தோம். படம் எடுத்தது 51 நாள் தான். நான் கூட அந்த படத்தை நாங்கள் 3 வருஷம் எடுத்தோம். ஸோ தங்க மீன்கள் என்கிற அந்த தேரை 2009 ஒரு ஜனவரியில் தொடங்கிய இந்த தேர், நானும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாரி செல்வராஜ், சூரிய பிரதமன், இப்படி ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த தேரை வந்து நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். அது அந்த தேர் இழுக்கப்படுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு உந்துதலில் கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கதை வந்து நான் பண்ணணும்னு நினைச்சது வந்து, நான் இந்த கதை 2 பேர் எழுதியிருக்கோம். ஒன்று வந்து நான், இன்னொன்று ஸ்ரீசங்கர கோமதி ராம் என்கிற என் மகள். எனக்கும் என் பொண்ணுக்கும் இன்னைக்கு காலையில கூட அவள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பயங்கரமாக கோவப்பட்டேன். ஏன்னா இந்த வீக்கெண்ட் நாங்கள் போகல அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவளுக்கும் எனக்கும் நடந்த அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து உருவான ஒரு கதை தான் தங்க மீன்கள். அவருடைய பள்ளிக்கூடத்தில் நான் போட்ட சண்டையிலிருந்து உருவானது தான் தங்க மீன்கள். இந்த கதை ஒரு விதத்தில் சொல்ல போனால் அந்த கதையை முற்றிலும் முழுதுமாக எழுதியது அவள். இல்லாட்டி அவளை பார்த்து நான் என்ன கற்றுக்கணும் அதுலேருந்து வந்ததான் தங்க மீன்கள்.
ஸோ அப்போ இந்த படத்தை நான் ஒன்றுக்கா எடுக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு பயங்கர கில்ட்டி இருந்துச்சு. நான் இந்த சினிமா, இந்த இந்த என்ன சொல்றது, நம்மளுடைய கனவு, கலை இப்படின்னு ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயத்துக்காக, என்னுடைய ஒரு ஈகோக்காக, லாபத்துக்காக நான் என் குழந்தைய ரொம்ப நேசிச்சா கூட வேற ஒரு ஊர்ல தான் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டே இருக்கேன். அப்போ ஒருவேளை என் குழந்தை வளர்ந்து பெரிதாகும் பொழுது உன் அப்பா உன் பக்கத்திலே இல்லை, ஒருவேளை அவர் உன்னை லவ் பண்ணலன்னு கேட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக எடுத்ததான் தங்கமீன்கள். ஒரு 20 வருடம் கழித்து என் மகள் படம் பார்க்கும் பொழுது உன் அப்பன் உன்னை எவ்வளவு நேசித்தான் என்று அவளுக்கு சொல்வதற்காக எடுத்த ஒரு படம் தான் தங்கமீன்கள்னு சொல்லலாம். அப்படிதான் நான் கற்றது தமிழும் பண்ணேன். பெரும்பாலும் படத்தை நான் முதல்ல எனக்காக மட்டும்தான் எடுக்கிறேன், அதை நேர்மையா எடுக்கணும் அப்படின்னு நான் இது பண்றேன். அப்படி கட்ட தொடங்கிய தேரை அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து, அவர் ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஒரு வழியாக ராஜ பாட்டைகள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். நான் ஏன் என்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த விருதை நான் ரொம்ப முக்கியமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் என்ன விருதுகள் வேணாலும் கிடைக்கலாம், என்னுடைய உதவி இயக்குநர்கள் இல்லாமல் இந்த படம் இருந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த ரொம்ப சுலபமா சொல்லலாம், 2009 2013 இந்த 4 வருடங்கள் என்னை சீராட்டியது, பாராட்டியது, எனக்கு உணவளித்தது, எங்கிருந்தோ காசு வாங்கிட்டு பெட்ரோல் போட்டு வண்டியில வச்சு கூப்பிட்டு போனது, இரவுகள் எல்லாம் நாம் தூங்காமல் இருந்தால் என்னோடு தூங்காமல் இருப்பது, தங்கமீன்கள் நன்றாக வரும் என்று என்னை விட அதிகமாக நம்பியது, தங்கமீன்கள் வரக்கூடிய விமர்சனத்திற்கு என்னை விட அதிகமாக கோவப்படுவது அல்லது சந்தோஷப்படுவது, தங்கமீன்களை 4 வருடம் தங்கள் வாழ்க்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டது, அவர்கள் கொடுத்த நம்பிக்கை, அதுதான் அந்த படத்தினுடைய ஆதாரம் நினைக்கிறேன். நான் இந்த படம் எல்லாரும் பாராட்ட எனக்கு தோணும். இந்த பாராட்டு உண்மையாவே எனக்கான பாராட்டு இல்லை, இது ஒரு குடும்பத்திற்கான பாராட்டு. எனக்கு 2 குடும்பம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம், சென்னையில ஒரு குடும்பம். கோயம்புத்தூரில் என் மகள், என் மனைவி, என் அம்மா அப்பா, சென்னையில் நானும் என்னுடைய 5 உதவி இயக்குநர்களும். நாங்க ஒரே ஆபீஸ்ல ஒரே கிச்சன்ல தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கான ஒரு விருது கொடுத்ததற்காக இந்த ஆர்கேவி பிலிம் நிறுவனத்தாருக்கும், அப்புறம் சுபாஷ் சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வாரம் தான் அந்த கவர்னர் கையால விருது கொடுக்குவாங்க. ஏன் சார் திரும்பவும் இன்னொரு விருது கொடுக்குறீங்க, எனக்கு புரியல, ஏன்னா ரொம்ப பாராட்டுறதுங்கிறதே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, திரும்பவும் நான் இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காகவாது ஸ்கிரீன் பண்ணி ஒரு விருது கொடுக்கணும்னாரு. நன்றி சார். இந்த படம் எனக்கு வேற ஒரு படிப்பினையை கொடுத்து, இது வரைக்கும் நான் எப்படி ரேட் பண்ணுவேன்னா, ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ரேட் பண்ணுவேன். ஆனால் இந்த படம் முடிஞ்சு வெளியில வந்ததுல இருந்து இந்த 38 நாட்கள்ல நான் கிட்டத்தட்ட என்ன ஒரு 3000 பேர் கட்டி தழுவி இருப்பாங்க. அதில் நிறைய பேர் என்கிட்ட கண்ணீர் விட்டாங்க. அப்படி கிட்டத்தட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கேன்னா, ஒரு பெருத்த மனித கூட்டம் உங்களை கட்டி பிடித்தால் ஒரு மனித சூடு கிடைக்கும்ல, அந்த மனித சூட்டில் நான் குளிர் வாய்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சூடு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இந்த படம் எடுத்ததன் மூலியமாக நான் இன்னமும் கொஞ்சம் நல்லவனாக மாறி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். எனவே காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, பட் இல்லைன்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கிப்பா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நேரத்தை செலவழித்து இவ்வளவு நேரம் இருந்த அனைவருக்கும், அந்த விருதை கொடுத்த உங்களுக்கும், என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கும், என்னுடைய ஆசான், என்னுடைய முழுமுதற் ஆசான், எனக்கு வாழ்க்கையில இமேஜ் சைஸ் நான் சொல்லி கொடுத்த என் இயக்குனர் பாலுமகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.